measures of skewness ல வந்து two type of problems இருக்கு. ஒன்னு Colli-Pearson's coefficient of skewness, other one is Bowley's coefficient of skewness. So நம்மளோட next sessionல வந்து Bowley's coefficient of skewness எப்படி work out பண்றது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம செஷன்ல பாத்தீங்கன்னா வந்து Colli-Pearson's coefficient of skewness எப்படி கால்குலேட் பண்றதுன்றத டிஸ்கஸ் பண்ணலாம். Colli-Pearson's coefficient of skewness actually வந்து correlation இது எல்லாமே வந்து டெவலப் பண்ணது person நேம் யாருன்னா வந்து Colli-Pearsonன்ற person தான். So he is a statistician. So Colli-Pearson's coefficient of skewness ஓட formula என்னன்னு பாத்தீங்கன்னா mean minus mode divided by standard deviation. இதுதான் actually நம்மளோட formula. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து mean, mode, standard deviation இது மூணும் உங்களுக்கு discrete continuous seriesல உங்களுக்கு calculate பண்ண தெரிஞ்சிருச்சுனா இங்க meanன்றது we refer it as arithmetic mean. So normally we refer in all places arithmetic mean தான் நம்ம வந்து refer பண்ணுவோம். ஓகேங்களா? So mode நம்மளுக்கு தெரியணும் and then standard deviation எப்படி calculate பண்ணுவோம் discrete continuous series type of problems தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். So அதுல வந்து நம்மளுக்கு எப்படி calculate பண்ணும்ன்றது தெரியணும். And then பாத்தீங்கன்னா வந்து usually இதோட values எதுக்குள்ள லை ஆகும்னா +1 ல இருந்து -1 குள்ள வந்து their value will lie upon நம்மளோட answers. So next பாத்தீங்கன்னா இதுல வந்து when mode is ill defined அதாவது மோட நம்மளால வந்து மோடுன்றது எப்படி நம்ம யூசுவலா கால்குலேட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா வந்து அதாவது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எந்த நம்பர் வந்து அக்கர் ஆயிருக்கோ அதை தான் நம்ம மோடுன்னு யூசுவலா எடுப்போம். ஸோ கண்டினியூஸ் சீரீஸ் அது இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி டிஸ்கிரீட் சீரீஸாக இருந்தாலும் சரி த்ரூ அப்சர்வேஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மோடுன்றதை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எந்த நம்பருக்கு அக்கர் ஆயிருக்கோ அந்த நம்பரை நம்ம மோடா எடுத்துப்போம். பட் திஸ் இஸ் நாட் பாசிபிள் ஆல்வேஸ். ஸோ சர்டைன் டைம்ல பாத்தீங்கன்னா வந்து மோடுன்றது நம்மளால வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து we may find it difficult to calculate mode. So why? Because nearby numbers இருக்கும். So சில நம்பர்ஸ்க்கு வந்து 2-3 frequency ரொம்ப நியர்பையா இருக்கும். இப்ப டிஸ்கிரீட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா குரூப்பிங் அனாலிசிஸ் டேபிள்லாம் யூஸ் பண்ணி நம்ம மோட வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். பட் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நியர்பையா வரும்போது இல்ல 2 நம்பர் மோட் அக்கர் ஆக வாய்ப்பு இருக்கும்போது அப்ப வந்து we find it very difficult to calculate mode there. So அதனால வந்து when mode is ill defined, when you cannot define the mode value நம்மளால calculate பண்ண முடியல வந்து appropriate அப்படின்னும் போது we use empirical formula. So this also we already discussed. empirical formula மூலமா வந்து மோட வந்து நம்ம calculate பண்ணுவோம். So எப்படி calculate பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா 3 median minus 2 mean ன்னு calculate பண்ணுவோம். ஓகேங்களா? So மோடுன்றது 3 median minus 2 mean. So இத நம்மளோட coefficient of skewness இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மீன் மைனஸ் இந்த மோடுன்ற பிளேஸ்ல வந்து you are going to substitute what this 3 median minus 2 meanன்றத சப்ஸ்டிடியூட் பண்றீங்க. சோ அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ண உடனே நம்மளோட coefficient of skewness ஓட ஃபார்முலா எப்படி மாறுதுன்னா so 3 into mean minus median divided by standard deviation. So this mean is multiplied by with this mean. So it will happen 3 mean. Okay, already this is 3 median. So mean oda in the 2 mean multiply பண்ணும்போது 3 ஆகுமா 3 mean and this median already it's 3. So அதனால காமனா இந்த 3 வெளில எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா mean minus median ன்னு நம்ம போடுறோம். ஓகேங்களா? So வந்து 3 into mean minus median நம்ம எழுதுறோம். So divided by standard deviation நம்ம போடுறோம். So you can use any of this formula. So either வந்து you can use a coefficient நம்மளோட questionல very specific வந்து coefficient of skewness கண்டுபிடிக்கணும்னா they will give whether it is Colli-Pearson's coefficient of skewness or Bowley's coefficient of skewness அப்படின்றதுல வந்து கிளியரா அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. So Colli-Pearson
Pearson's na you should go with this formula. Bowley's coefficient of skewness பாத்தீங்கன்னா quartile deviation basis ஆ வச்சு அது வேற formula அதுக்கு actually. So அது வந்து next sessionல நம்ம discuss பண்ணலாம். So Carl Pearson's மட்டும் தான் இந்த sessionல நம்ம discuss பண்ண போறோம். So அதுல formula பாத்தீங்கன்னா வந்து this is one of the formula. When mode you can find out easily, you will be using this formula. When you cannot find the mode உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா you will use this formula. இந்த substitution இந்த இது எதுவுமே நம்மளுக்கு வந்து தேவையில்லை. Actually to understand எப்படி அந்த இதுக்கு derive பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுனால தான் வந்து we have given these two steps, but we don't need that one. Okay, so எப்போ நீங்க வந்து mean median வச்சு standard deviation வச்சு coefficient of skewness calculate பண்ண போறீங்களோ அப்ப இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து மோடு வந்து கால்குலேட் பண்ண முடியல, அப்சர்வேஷன் மெத்தட் மூலமா எக்ஸாக்டா மோடு என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண முடியலன்னா அப்ப நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸ்ல எது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்க்கும்போது கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் நீங்க கால்குலேட் பண்ணணும்னா you can go ahead with this formula. So இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே நீங்க மேக்ஸிமம் வந்து கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் கால்குலேட் பண்ணுங்க. மீடியன் கால்குலேட் பண்ண தெரிஞ்சதுனாலும் ஓகே, பட் எனியோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் given to this formula. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண பாருங்க. கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் you calculate with this formula. So now we can go with the second one. So this is Bowley's coefficient of skewness. First let me finish out the introduction and we can go with the Carl Pearson's coefficient of skewness. So next person who has given this coefficient of skewness is Bowley. This person, this statistician, he has given. So actually பாத்தீங்கன்னா வந்து we will denote like this. Bowley's coefficient of skewness na SKB. Bன்னு நம்ம போடுவோம். இதே வந்து கால் பியர்சன்ஸ்னா Pன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நம்மளோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து Q3 minus Q1 minus 2 median divided by Q3 minus Q1. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இட் இஸ் பேஸ்ட் அப்பான் தி குவார்டைல் டிவியேஷன். குவார்டைல் டிவியேஷனை பேசிஸாக வச்சு போடுறது தான் பவுலேஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதர் நேம் சம்டைம்ஸ் வந்து குவார்டைல் மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ் நம்மளை வந்து ப்ராப்ளமில் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி கேட்டாலும் யூ ஷுட் நோ தட் இட் இஸ் பவுலேஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் தான் கேட்டிருக்காங்க. குவார்டைல் டிவியேஷன்ன்றது வேற, குவார்டைல் மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ்ன்றது வேற. இங்க வந்து மீடியனை we are taking into picture. பவுலேஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் அங்க வந்து குவார்டைல் டிவியேஷன்ல கொண்டு வர மாட்டோம். ஒன்லி அப்பர் குவார்டைல் லோயர் குவார்டைல், அதாவது அப்பர் குவார்டைல்னா Q3, லோயர் குவார்டைல்னா Q1. ஸோ இதை பேசிஸா வச்சு மட்டும் தான் நம்ம குவார்டைல் டிவியேஷன்ல கால்குலேட் பண்ணுவோம். வேறஸ் பவுலேஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்ல we are taking median into the picture. ஸோ அது வந்து இன்னொரு பேர் என்னன்னா குவார்டைல்ஸ் மெஷர் ஆஃப் ஸ்கியூனஸ். சின்ஸ் இட் இஸ் based upon quartileன்றதுனால it is otherwise known as quartile measures of skewness, and its value varies between +1 and -1. so நம்மளோட values பாத்தீங்கன்னா வந்து +1 -1ல வந்து இருக்கும். so let us discuss the Carl Pearson's coefficient of skewness.